வாழ்வும் வழிபாடும் என்ற பகுதியில் ராமாவதாரம் அப்படின்னு மகாவிஷ்ணு எடுத்து மக்களுக்கு அறத்தை உணர்த்துவதற்காக உலகத்தில் மனுஷா எப்படி வாழணும், எப்படி உண்மையாக இருக்கணும், ஆன்மாவிற்கும் சரீரத்திற்கும் உள்ளத்திற்கும் அறிவிற்கும் நலம் தருகின்ற வகையிலே தர்மஸ்வரூபமாக ஒரு அவதாரம் எடுத்திருக்கார் அப்படின்னு சொன்னால் அது ராமாவதாரம். அப்படிப்பட்ட அந்த ராமாவதாரம் செம்மையுறுவதற்காக பூசனை புரிகிறார் ராமேஸ்வரம், ராமனால் வழிபட்ட சிவபெருமானுடைய க்ஷேத்திரம். அதை ஒவ்வொரு மாதிரி செவி வழி செய்திகள் இருக்குது. வீரஹத்தி தோஷம், பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்லாம் அரசர்களுக்கு சில தோஷம் வரும். அவர் சத்திரிய வம்சத்தில் அவதாரம் எடுத்துக்கிறார் மகாவிஷ்ணுவானவர். அந்த அவதாரத்துக்கு அந்த தோஷம் உண்டு. போட்டுன்னுக்கிற வேஷத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நடிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி உடை, அதுக்கு தகுந்த மாதிரி பேச்சு எல்லாமே வரணும். அந்த மாதிரி ராமர் விஷ்ணுவனுடைய அவதாரம் உள்ள விஷ்ணு தான் இருக்கார். அது மாதிரி அவர் ராமராக இருக்கார் அப்படின்னு சொல்கிற பொழுது உலகியலில் எல்லா துன்பங்களையும் நீக்கி பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக ராமேஸ்வரம் அந்த அசுரனை கொல்வதனால் அவருக்கும் ராவணனுக்கும் எந்த பகையும் இல்லை. சுபாவம் என்னன்னா தேவர்களெல்லாம் துன்புறுகிறார்கள். அந்த தேவர்கள் சார்பாகத்தான் அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு யாராவது ஒருத்தர் முன்னின்று அதை செய்கிறார். அவருக்கு சுபாவத்தில் ராவணன் எதிரி கிடையாது. அதனால் அந்த தோஷம், அந்த சட்டையை கிழித்த தோஷம், அதான் ராவணன் சிவபூஜை பண்ணுறது. அப்படி சிவபூஜை பண்ணிட்டு இருக்கிறதுனால அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அறத்தின் தோற்றம் ஒத்தட்ட 4 நல்லதும் இருக்கும், 4 கெட்டதும் இருக்கும். அதில் கெட்டவைகளை மட்டும் நீக்கி நல்லவைகளை வளம் பெற செய்வது தான் சாஸ்திரத்தினுடைய நோக்கம். அந்த வகையில் ராவணனை அழித்தார். அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக அவர் ராமேஸ்வரத்தில் பூஜை பண்ணினார். அதே மாதிரி வீரஹத்தி தோஷம்னா அந்தணர்கள் வேதம் பயின்றவர்களை நாம் வதை செய்து விடுறோம் இல்லது துன்புறுத்துகிறோம் அப்படிங்கிறதுனால வரக்கூடிய தோஷம். இது அரசர்களுக்கு இயல்பு. ஏன்னா ஒரு ராஜ்யத்தில் 10 நல்லவா இருப்பா, 10 கெட்டவா இருப்பா, 4 பேருக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி இருக்கும், 4 பேரை காப்பாற்றுற மாதிரி இருக்கணும், 2 கோயில் கட்டுற மாதிரி இருக்கணும், 2 பேரை யுத்தத்தில் அழிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வருகிற பொழுது அதனால் தோஷமும் அவளை சாரும். அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு அவர் அந்த வழியில் பூஜை பண்ணுறார். அது மாதிரி ராமாவதாரத்தோடு தொடர்புடைய மூர்த்தியாக எப்படி திரிவிக்ரமாவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாமனாவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூர்த்தியோட சட்டநாதருக்கு ஒரு தொடர்பு இருக்கோ, அதே மாதிரி நரசிம்ம அவதாரத்துக்கு ஷரபர் அப்படிங்கிற ஒரு சுவாமி கூட தொடர்பு இருக்கோ, அது மாதிரி ராமாவதாரத்துக்கு தொடர்புடைய மூர்த்தி ராமேஸ்வர், ராமனால் வணங்கப்படுகிற அந்த கடவுள் ஈஸ்வரன் ராமேஸ்வரம் அப்படின்னு ராமேஸ்வரத்தில் இருக்க அந்த சாமி ஊர் பேரே, சாமி பேரே, கோயில் பேரே அதான் ராமேஸ்வரம்னு பேர். அந்த மூர்த்தியை அவர் வழிபாடு பண்ணி ராவண ஹதம் பண்ணினா அந்த பாவத்தை நீக்கி கொள்வதாக. அதே மாதிரி இன்னும் ஒரு செவி வழி செய்தி, குருவி ராமேஸ்வரம்னு ஒரு ஊர் இருக்குது. அதுலேயும் அவர் ராமர் பூஜை பண்ணினார் அப்படின்னு இருக்கு. அது மாதிரி வீரஹத்தி தோஷம், பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு ஒரு வீரனையும் ஒரு வேதம் படித்தவாலையும் பகை இல்லாத வேறு யாருக்காவது சேர்ந்து அழிக்கிற பொழுது தான் அந்த தோஷம் வரும்னு இருக்கு. அந்த மாதிரி 3 தோஷம் ராமருக்கு இருந்ததாகவும் அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக மக்கள் இப்படி இருக்கணும்னு ஒரு வாழ்ந்து காமிக்கிறார். மகாவிஷ்ணுவானவர் நிர்மலமூர்த்தி, அவருக்கு எந்த தோஷமும் அண்டாது. ஆனால் மக்கள் அந்த தவறுகளை செய்கிற பொழுது அந்த பாவம் அவளை பிடிச்சிக்கும். அது மாதிரி இருந்தால் அதனால் வரக்கூடிய பாவத்தை நிவர்த்தி பண்ணி காமிக்கிறார். அந்த சட்டையை உடுத்தி கொண்டு அந்த அறத்தை செய்து காண்பிக்கிறார். அப்படி புரிஞ்சுக்கணும். நமக்கு தவறாகவே புரிஞ்சுக்கூடாது. ராமனுக்கு தோஷம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கூடாது. அவரெல்லாம் நித்திய நிர்மலமான மூர்த்தி.
அவளுக்கெல்லாம் அழுக்கே இல்லை, சுத்தமானவா. மேலே அவளுக்கு மேலே சுவாமியே கிடையாது. அந்த மாதிரி அற்புதமான அவதாரம் அது. ஆனால் மக்களுக்கு புரிய வைக்கணுமே. வாத்தியார் ஆனா போட்டு சொல்லிக் கொடுக்குறார் கரும்பலகையில் அப்படின்னா, அவர் ஒரு 5 வருஷமாக 1ஆவதுக்கு பாடம் எடுக்கிறாருன்னா திருப்பி அதே தான் சொல்லிட்டு இருப்பார். அதனால் வாத்தியாருக்கு ஆனா தெரியாது அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. அவர் அந்த மாணவர்களுக்காக அதை சொல்லுகிறார் அப்படிங்கிற மாதிரி இந்த மானுடத்திற்கு, மானுட சமுதாயத்திற்கு நன்மை செய்வதற்காக ஒரு அரசு சண்டை போடுறது, தர்மத்தை நிலைநாட்டுறது, அதர்மத்தை அழிக்கிறது. அப்படி அழிக்கிற பொழுது அவாவாளுக்கு என்னென்ன பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை எப்படியெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு நமக்கு விளக்கி சொல்வதற்காக ராமாவதாரத்தில் ராமர் 3 இடத்துல பூஜை பண்ணுறதா சொல்லியிருக்கா. அதில் குருவி ராமேஸ்வரம்னு ஒரு இடம், அதுக்கு அடுத்தபடியாக திருமறைக்காடு அப்படிங்கிறது வீரகத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறது. அதே மாதிரி பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறது ராமேஸ்வரம். சானகத்தி தோஷம்னு ஒரு தோஷம், அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுங்கிறது பகை இல்லாதவர்கள். மகாவிஷ்ணுவுக்கு பகை இல்லை, அப்படி பகை இல்லாமல் அழிச்சார் அப்படின்னா நேரடியான பகை இல்லை, சமூகத்திற்காக ஒரு சமூக நலன் கருதி அழித்ததுனால சானகத்தி தோஷம்னு பேர். அந்த தோஷத்தை நிவர்த்தி பூஜை பண்ணுறது குருவி ராமேஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல 3 இடங்கள்லையும் ராமபிரான் சிவபெருமானை வழிபட்டு அந்த தோஷம் நீங்க பெற்றார் அப்படிங்கிறது வரலாறு. அந்த வரலாறு எது கூட தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னா, ராமாவதாரத்தோடு தொடர்பு கொண்ட சிவமூர்த்தி ராமேஸ்வரத்தில் இருக்கிற பர்வதவர்த்தனி அம்பிகா சமேத ராமேஸ்வரர். அது மாதிரி திருமறைக்காட்டிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய சுவாமி, குருவி ராமேஸ்வரத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய உமையம்மையோடு கூடிய சிவபெருமான், இவர்கள் 3வரும் ராமாவதாரத்தோடு தொடர்பு கொண்ட விஷ்ணு சிவ சம்மேளன மூர்த்தம். இந்த மாதிரி மூர்த்தங்களை போய் நாம் தரிசனம் பண்ணுறோம்னா இக பரம் ரெண்டுமே அதுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய சிறப்பு இருக்குது. இகம்னு என்ன, இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழ்ந்து செழிப்பாக இருக்கிறது. பரம்ங்கிறது என்ன, ஆன்மாவுக்கு க்ஷேமத்தை பண்ணி மோட்சத்தை அடைய வைக்கிறது. அதனால் 2ம் முரண்பாடுடையது. ஆத்மாவும் சரீரமும், சரீரம் அனித்தியம், ஆன்மா நித்தியம், உயிர் எப்பவும் உள்ளது. இது 2த்துக்கும் நல்லது பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியமில்லை. ஆத்மாவுக்கு நல்லது பண்ணால் சரீரத்தை கட்ட மாதிரி உணர்வுகளற்றதாய் அடக்கி தபஸ் பண்ண சொல்லியிருக்கா. சரீரத்துக்கு சௌக்கியம் அப்படின்னு சொன்னால் ஆன்மா அழிஞ்சு போயிடும். புலன்கள் ஆசைக்கடலுள் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லற்பட இருந்தேனேன்னா, அப்போ மனதுக்கு அப்படின்னா அந்த ஆசையை இழுத்து அந்த ஆசையை அனுபவிக்கும் மனசு. அது இல்லாமல் ஆத்ம சௌக்கியம் வேறு, சரீர சௌக்கியம் வேறு. ஆனால் இந்த 2 முரண்பாடுகளையும் சமன் செய்து தருவது அப்படிங்கிறது சிவ விஷ்ணு சம்மேளனமாக இருக்கக்கூடிய இந்த அவதாரங்களோடு தொடர்புடைய மூர்த்தியில் இந்த சரபர், சட்டநாதர், அந்த வகையில் இந்த ராமநாதர் அப்படிங்கிறதும் ரொம்ப அற்புதமான மூர்த்தி. இந்த இடத்துல போய் நாம் வழிபாடு பண்ணினால் இக பர சௌக்கியம் 2ம் உண்டு. இந்த உலகியல் நலத்தையும் ஆன்ம நலத்தையும் அடையலாம். அதை செய்ய முயல்வோமாக.